வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வில்லியம் டேரம்பிள் எழுதின சிட்டி ஆஃப் ஜின் இதில் சாப்டர் 2 உடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த புஸ்தகத்தை வில்லியம் டேரம்பிள் அவருடைய பயணக்கட்டுரை தான் எழுதியிருக்காரு. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா அவர் டெல்லியை பற்றின வரலாற்றை எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்கான்னு நமக்கு தெரியுது. அவர் நிறைய பேரோட பேசி அவங்க மூலமாக டெல்லியோடைய கடந்த காலம் அப்புறம் இப்போ இருக்கிற நிகழ்காலம் இது ரெண்டுத்தையுமே அவர் இந்த புத்தகத்தில் வெளிப்படுத்தியிருக்காரு. சாப்டர் 2ல் பார்த்திங்கன்னா இந்திரா காந்தியோடைய அந்த படுகொலையை தான் அதில் எழுதியிருக்காரு. 1984 அக்டோபர் 31 அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வெளியில் அவங்க வீட்டை சுற்றி நடந்துகிட்ருக்கும் போது அவங்களுடைய காவலராக இருந்த 2 சீக்ஸ், ஒருத்தங்க பியன் சிங், இன்னொருத்தர் சத்வந்த் சிங், அவங்க இந்திரா காந்தியை பல முறை சுட்டு அவங்கள வீழ்த்திட்டாங்க. அவங்கள உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சின்னு போனாலும் பல முறை உடம்புல குண்டடிப்பட்டதுனால அவங்க போகிற வழியிலே இறந்துட்டாங்க. இதனால் நாடு முழுக்க ஒரு கலவரம் நடந்தது. முக்கியமாக டெல்லியில் மக்கள் எல்லாம் சேர்ந்து எல்லா சீக்ஸையும் அவங்க வீடெல்லாம் சேர்ந்து அவங்க கொலவெறியோட தாக்குதல் பண்ணாங்க. நிறைய சீக்ஸ் எங்கேயாவது தஞ்சம் அடையலான்ற மாதிரி அவங்க உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. தாக்குதல் மெயினாக இந்த பூரிஸ் அவங்க குடும்பம் எல்லாம் நடந்தது. அவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் நுழைஞ்சி அந்த வீடெல்லாம் இடித்து தள்ளுற அளவுக்கு அவங்க அவ்வளோ ஒரு வயலன்ஸ் அங்கே நடந்தது. நிறையா பேர் உடனே ஏதோ சமயோஜிதமாக யோசிச்சதுனாலையும் அவங்கள தாங்களே பாதுகாத்ததுனால தான் அவங்க தப்பிச்சாங்க. பல்வீர் சிங்கும் அவரோட டாக்ஸியை ஓட்டினே இருக்கும்போது ஒரு பெரிய கும்பலே அவரை தாக்க வந்தது. ஆனால் அப்புறம் அவருடைய சகோதரர்களும் அந்த இடத்துலேருந்து ஓடி போயிட்டு அந்த வன்முறையிலேருந்து அவங்கள காப்பாற்றிக்கிட்டாங்க. ஆனால் அவங்களோட சொந்தக்காரங்க நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சீக் கம்யூனிட்டிஸ்லாம் சேர்ந்து அவங்களா தங்களை பாதுகாக்கிறதுக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் செஞ்சு இருந்தவங்க வரைக்கும் அவங்கள பாதுகாத்துக்கிட்டாங்க. திருலோப்புரின்ற ஒரு இடம், அது கொஞ்சம் ஏழ்மையான ஒரு இடம் தான். அங்கே இருந்த நிறையா சீக்ஸ் படுகொலை செய்யப்பட்டாங்க. அந்த நிகழ்வை நேரில் பார்த்தவங்க கூட பின்னாடி சாட்சி சொல்கிறது கூட முன் வரவே இல்லை அவங்க பார்த்த காட்சிகளை. ஆனால் அவங்க அத்தனை பேர் இறந்தது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். சோகன் சிங் சந்துன்றவர் ஒரு நூல் இழையில் தான் அவருடைய மகன்களில் ஒருத்தரை மட்டும் அவரால் காப்பாற்ற முடிஞ்சது. மற்ற 2 மகன்களும் அந்த வன்முறை கும்பலால் கொல்லப்பட்டாங்க. ஆனால் இவ்வளோ ஒரு இழப்பு இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக எங்களால் இங்கே வாழ முடியுன்ற ஒரு நம்பிக்கையோடு அவங்க இன்னும் வாழ்ந்துட்டுருக்காங்க. டேரம்பிள் இந்த புஸ்தகத்தில் டெல்லியில் எப்படி இந்த வன்முறையெல்லாம் காலகாலமாக இருந்திருக்கு, வரலாறு காலத்தில் இருந்திருக்கு. அதில் இந்த கம்யூனல் வயலன்ஸ், அதாவது இந்த ஜாதி மதம் ரிலிஜன் எல்லாம் வரக்கூடிய விஷயங்கள் அடிக்கடி இங்கே நடக்குது. முக்கியமாக பார்ட்டிஷன் டைமில் எப்படி டெல்லியோட டெமோக்ராஃபிக்கே அது மாற்றுச்சு அப்படின்றதெல்லாம் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் டெல்லியோட கல்ச்சரே பார்த்திங்கன்னா அங்கே அன்பும் இருக்கும், வன்முறையும் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்கள்லாம் அவ்வளோ உபசரிப்போடு இருப்பாங்க, எல்லார்கிட்டையுமே அன்பாக இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு கம்யூனல் கான்ஃப்ளிக்ட் வரும்போது அவங்க வன்முறையோடைய உச்சத்துக்கே போயிடுவாங்க அப்படின்றது இந்த புத்தகத்தில் அருமையாக வெளிப்படுத்தியிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.